எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குது. கடவுள் எங்க இருக்காரு அப்படின்ட்டு. கடவுள் பூமியில இருக்கக்கூடிய எதிலுமே இல்லைங்க. நம்மளுடைய உணர்வில் தான் இருக்காரு. நம்ம உணர்வு கண்ணீர் விடும்போது, கவலைப்படும்போது கடவுள் நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படுறோன்னு உணர்ந்து கொள்கிறார். அதுக்கு அடுத்தது நம்ம சந்தோஷமாக சிரிக்கும்போது, மன நிறைவாக இருக்கும்போது கடவுள் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் உணர்ந்து கொள்கிறார். கடவுள் நம்மளுடைய எண்ணத்தில் தான் இருக்கார். அதுதான் வைப்புன்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்மளை எப்பொழுதுமே உணர்வோடு கலந்திருப்பதனால்தான் அவர் உயிரிலையும் ஆன்மாவிலையும் கலந்திருக்கக்கூடிய கடவுள்னு சொல்கிறோம். கடவுளை எப்பொழுதுமே வெளியில் தேடாதீங்க. இந்த பிளவுபட்டிருக்கக்கூடிய மனித இனத்தை உருவாக்கியவர் அவர்தான். தந்தையும் அவர்தான், தாயும் அவர்தான், நண்பனும் அவர்தான், அன்புக்கு உரியவர் அவர்தான், இந்த உலகத்தில் நீதிக்குரியவரும் அவர்தான். தயவு செய்து மனிதர்கள் மதம், இனம், ஜாதி என்ற வேறுபாடு கொண்டு கடவுளை தூரம் வைக்காதீங்க. உண்மையான அன்பு தான் கடவுள்.